ஹாப்பி டீச்சர்ஸ் டே பிரின்சிபல் மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அத பத்தி தான் மேம் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன சொல்லுங்க சார். மேம், டீச்சர்ஸ் டேக்கு பசங்க டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க. கொடுக்கட்டுமே சார், அவங்க சந்தோஷத்தை பாசத்துல கொடுக்கறாங்க. ஆமா மேம், காசு இருக்க பசங்க கொடுப்பாங்க, காசு இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு கொடுக்க முடியும்னு அவங்க மனசு கஷ்டத்தானே படும். சரி சார், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பசங்க கிட்ட இருந்து வாங்கின கிஃப்டை எல்லாம் எல்லா டீச்சர்ஸும் திருப்பி கொடுக்கணும் மேம். அச்சச்சோ, அது பசங்க மனசு கஷ்டப்படுமே சார். ஆனா கிஃப்ட் கொடுக்க முடியாத பசங்க மனசு அதை விட கஷ்டப்படுமே மேம். சரி சார், உங்களுக்கு பசங்க கிஃப்ட் தாங்களா? எனக்கு எனக்கு நம்ம ஸ்கூல்லயே எனக்கு தான் மிஸ் பசங்க அதிகம் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஓ, அப்ப நீங்களும் எல்லா கிஃப்டையும் கொடுக்கலான்னு இருக்கீங்களா சார்? என்னது திருப்பி கொடுக்கறதா? எந்த ஆக்கிப்பையிலும் ஒரு பெண்ணு கூட தரவே இல்லை. அதுதானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் எந்த பசங்க கிட்ட இருந்தும் எந்த கிஃப்டும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே மேடம். எல்லாரையும் துரத்தி விட்டுட்டேன். எனக்கு நான் சம்பாதிக்கிற காசே போதும் மேம். மத்தவங்க காசு எனக்கு தேவை கிடையாது. இந்த கண்ணப்பா சார் இவ்வளவு நல்லவர் கிடையாதே. ஸ்கூல்ல பசங்களுக்கு கொடுக்கற சத்துணவு முட்டையவே வாங்கி சாப்பிடுவாரு.